எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேரை நான் வந்து ப்ரீவியஸ் டேவே நல்லா ஹேர் ஆயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்ககிட்ட எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னென்னலாம் வந்து பண்ணிக்கிட்டேன், ஸ்கின் கேர், மேக்கப், அவுட்ஃபிட் எல்லாமே அப்படின்னு. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கோவில் கொடை போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆல்சோ நான் வந்து சாரீ போட்டுக்க போகிறேன், ஒரு பிங்க் கலர் சாரீ. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மோனோக்ரோமேட்டிக் பிங்க் கலர் மேக்கப் லுக் தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸில் ரோஸ் வாட்டர் நல்லாவே ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து ஹயாலுஜெல் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நயசினமைட் சீரம் மினிமலிஸ்டோட 10% அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இது வந்து நியூட்ரிடர்மோடது. ஸோ இது எல்லாமே என்னுடைய வழக்கமான ஸ்கின் கேர் ரொட்டீன். நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியான அதே ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இப்போயும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வெயிலில் போக போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து மினிமலிஸ்டோட ஒரு SPF 50 இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்து என்னுடைய ஃபேஸில் ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய கழுத்து காதலையுமே நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து மேக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டுக்கிறேன். இது வந்து சுகரோட ப்ரைமர், நல்ல ஒரு சிலிக்கோன் பேஸ்ட் ப்ரைமர். இதை எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மேக்கோடைய ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அது காய்கிறதுக்குள்ளேயே என்னுடைய ஃபேஸில் நான் வந்துட்டு கன்சிலர் வந்து போட்டுக்கிறேன். டார்க் சர்க்கிள், அதுக்கப்புறமா டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட போகிறது கிடையாது. ஒரு நோ ஃபவுண்டேஷன் லுக் மாதிரி தான் நான் வந்து போய்க்க போகிறேன். கன்சிலருமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாலாம் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஸ்பாட் கரெக்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற கன்சிலர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபேஸ்டோட கன்சிலர். இதோட ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் அண்ட் இது எனக்கு ரொம்ப பக்காவாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். இதை எடுத்துகிட்டு என்னுடைய டார்க் சர்க்கிளில் டார்க் ஸ்பாட்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டரால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் வந்து கொஞ்சம் டேம்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ஹேரை நான் வந்து இன்றைக்கி ப்ளோ ட்ரைலாம் பண்ண போகிறது கிடையாது, சும்மா ஏர் ட்ரை தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் டவலில் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஹேரை நான் வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். என்னுடைய மேக்கப் பண்ணும்போது ஃபேஸில் ஹேர் வரக்கூடாது அப்படின்னா அது வந்து அப்படியே காஞ்சிடும் காற்றுல, அதனால் அப்படி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பவுடர் வச்சு செட் பண்ணி என்னுடைய பேஸ். அதுக்கு நான் மேக்கோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன், NC40 அப்படின்ற ஷேடில். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்கான எக்ஸாக்ட் டூப் மாதிரியே இருக்கக்கூடிய லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கிக் ஸ்டார்டர் டீல்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. செப்டம்பர் 9லேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்ஸ் அப்புறமா ஆஃபர் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பவுடர் வச்சு என்னுடைய ஃபேஸில் நான் நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டு எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து லிட்டரலி ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து கே பியூட்டியோட ப்ளஷ் வந்து போட்டுக்கிறேன். இதில் ஷேட் வந்து டிக்கல்டு பிங்க் அப்படின்ற ஷேட். நல்ல என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் தான். அதை எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்னையும் நான் வழக்கமாக எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் ப்ளஷ்ஷே என்னுடைய ஐ ஷேடோவும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப பிங்காக இருக்கணும் எல்லாமேன்ற மாதிரி. ஸோ அதனால் ப்ளஷ்ஷே எடுத்து என்னோட ஐ ஷேடோவை என்னுடைய லிட்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அண்ட் ஐலைனர்லாம் எதுவுமே நான் வந்து வைக்கல, ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து லோரியலோட மஸ்காரா. ஸோ அதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கைஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். அதோட ஷேட் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், இல்லை ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து போட்டுடுறேன். ப்ரோ போனை மட்டும் நான் வந்து லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். எனக்கு அங்கே மட்டும் தான் ஹைலைட்டர் போட பிடிக்கும். மற்ற என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக போட்டேன்னா எனக்கு இன்னுமே ரொம்ப ஆயிலி ஆயிரும் என்னோடய ஆயிலி ஸ்கின்னில். ஸோ அதனால் நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அதை மட்டும் போட்டுட்டு அகெயின் ஒரு வாட்டி மேக்கோடைய செட்டிங் மிஸ்ட், இது வந்து மேட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அடிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ என்னுடைய ஹேர் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹேருக்கு நல்ல ஹேரை டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் சீரம் எடுத்து என்னுடைய ஹேரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பன் மாதிரி போட்டு வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைட்டாக பன் போட்டு வச்சா அது இன்னுமே கொஞ்சம் நல்ல டேம்டாக ரொம்ப சாஃப்டான லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னுடைய சாரீ அந்த டைமில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ சாரீ ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ சாரீ எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா லுக் வந்து இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஹேரை ஜஸ்ட்டு மேலே வந்து பஃப் வச்சுட்டு பின்னாடி வந்து கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் கூடிய கொஞ்சோண்டு ஹேரை மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சம் ஃபேஸை ஃப்ரேம் பண்ணி காமிக்கிறது மாதிரி. அண்ட் முக்கியமாக பர்ஃப்யூம் வந்து அடிச்சுக்கிறேன். இது வந்து பாடி கியூபிடோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃப்ளாரல் சென்ட்ன்ற வேரியண்ட்டில் வந்து அடிச்சுக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு இன்னொரு பர்ஃப்யூம் ஒன்று அடிச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஹேருக்கும் வந்து ஹேர் மிஸ்ட் ஒன்று அடிச்சுக்கிறேன், ஒரு கெரட்டின் ஹேர் மிஸ்ட். அதுவுமே நல்ல பயங்கர வாசமாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா ஓவரால் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. என்னுடைய அவுட்ஃபிட்லாம் காமிக்கிறதுக்காக தான் இந்த கிளிப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு
குப்படம் சில்க் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சாரீ. எனக்குமே இந்த சாரீ கட்டும்போது நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பொங்கல் மேக்கப் லுக்கில் லாஸ்ட் இயர் போட்டில் தான் அதை வந்து இப்போது ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நாங்கள் கிளம்பி காரில் எங்கள் ஃபேமிலியோட மொத்தமாக சேர்ந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ அந்த வேலை நான் வந்து உங்களுக்கு கிளிப் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்குது மேக்கப் நேச்சுரல் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு. ஆல்சோ இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2-3 vlogல வந்து ஹேர் ஸ்டைலும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இந்த ரியல் கெட் ரெடி வித் மீல லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோலையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வேணால் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா. ஆல்சோ வந்து இன்றைக்கான நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு நைக்கால் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்கான எக்ஸாக்ட் டூப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிற ப்ராடக்ட் தான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். See you on the next video. Until then, bye. Take care.